பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் தாத்தாவும் சொல்றாங்க, ஆமாம்மா நீ ஒரு வேளை பேசியிருந்தா அவன் டைவர்ஸ் வரைக்குமே வந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருக்கும் இப்பதான் புரியுது. நான் சொன்னா அதை நீங்க யாரும் ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே நம்ம பாக்கியம் இங்க பாருங்க மாமா, என்னுடைய பேச்சை அவ கேட்கறான்றது எனக்கு சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த முடிவு அவ்வளவு. ஏன்னா செலின் பண்ணது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம். ஏன்னா ஜெனி எந்த அளவுக்கு செலினை நம்பி இருந்தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் நான் இப்படி பேசுறது பையனுக்கு ஃபேவர் பண்ண மாதிரி ஆயிடும். எந்த முடிவா இருந்தாலும் அது ஜெனி எடுக்கட்டும். எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு, அவ செலினை விட்டு பிரிய மாட்டா, செலின் கூட சேர்ந்து வாழுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட ஜெனியை பத்தி எனக்கு தெரியும் சொன்னதும் இதே மாதிரி சொல்லிட்டு, இதை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, இதுதான் உனக்கு வேலையே, எப்படியோ ஒண்ணு எக்கேடு கெட்டாவது போ, பசங்களோட வாழ்க்கையை நீ ரொம்பவே கெடுக்கிற பாக்கியன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம ஈஸ்வரி. பாக்கியம் வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகுமா? ஜெனி நம்ம செலின் கூட சேர்ந்து வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.